வலிக்கும் போல் அந்த இடம் அழுவான். அப்புறம் நான் இந்த டயாலிசிஸ் பண்ணுற பேக்கே ஒரு நாளைக்கு எவ்வளோ அங்கே ஆஸ்பத்திரியில் போய் பண்ணுறது வந்து 5000 ஆயிரும் ஒரு நாளைக்கு அங்கே போய். அதனால தான் மேம் என்ன சொன்னாங்க, நீங்கள் நான் ஒருத்தர் சொல்லி கற்றுத்தரேன், நீங்கள் வீட்டிலே பண்ணுங்க அப்படின்னாங்க. அதோட வீட்டில் தான் பண்ணின்னு இருக்கிறோம் இப்போ டயாலிசிஸ் தான். ரொம்ப கஷ்டமாக இருக்கும். எப்படியோ எதிர்பார்த்தோம் பாப்பா பிறந்து இப்படிலாம் வளர்க்கணும் கொள்ளணும்னு. ஆனால் கடவுள் இந்த மாதிரி ஆக்கிடுவோம் நாங்கள் நினச்சி கூட பார்க்கல சத்தியமாக. வீட்டு ஆளுங்க தான் கொடுக்கணும். நாங்கள் வீட்டில் எங்கள் ஹஸ்பண்ட் சைடு இருந்தும் டெஸ்ட் எடுத்து பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு செட் ஆகலை கிட்னி எதுவுமே, ரத்தம். எங்கள் அம்மா தான் ரத்தம் செட் ஆச்சு, அதனால எங்கள் அம்மா கொடுக்குறேன்னு சொல்லிட்டாங்க. ஆமாம், எங்கள் அம்மா தான் நான் சொன்னேன் கிட்னி செட் ஆயிடுச்சுன்னா நீ தான் கொடுக்கணும்னு சொன்னேன். சரின்னு சொல்லிடுச்சு கிட்னி. அதோட ரத்தம் டெஸ்ட் எடுத்து பார்த்தோம், அம்மா தான் ஒரு செட் ஆயிடுச்சு, அம்மாவே கொடுக்கலாம் மேம் சொல்லிட்டாங்க, அவங்க அம்மாவே கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போதைக்கு ஒரு கிட்னி கொடுங்க, அது 50 வருஷம் வரைக்கும் கேரண்டி, அதுக்கு மேலே அந்த பிரச்சனை வராது. அப்படி வந்துச்சுன்னா நீங்கள் தான் கொடுக்கணும், பெற்றவங்க தான் கொடுக்கணும் அப்படின்ட்டாங்க. ஒரு லவ் ஸ்டோரிடா. டைரக்டர் தானே ஆகணும், ஏன் ஹீரோ மாதிரி நடந்துக்கிற?